அச்சுதன் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உறவுகள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பார்த்திங்கன்றால் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து இன்றைக்கு 4ஆம் தேதி எலெக்ஷன் போட்டுகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் அங்கிருந்து தற்போதைய நிலைமை என்னென்று பார்த்திங்கன்றால் 110 இடங்களில் பார்த்திங்கன்றால் தளபதி விஜய் அண்ணான்ற டிவிகே கட்சி பெரும்பான்மையிலான இடங்களை பெற்று முன்னிலையில் இருக்குதுன்னு தான் பெரிய ஒரு செய்தி. இதுவரை காலமும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திமுக கட்சியையும் மற்றது அதிமுக கட்சியையும் பின்னுக்கு தள்ளி வந்த முதல் வருஷத்திலே, அதாவது அவருக்கு இதுதான் முதல் வருஷ தேர்தல். இந்த தேர்தலிலே அவர் பெரும் மெஜாரிட்டியோட மக்கள் ஆதரவோட முன்னிலையில் இருக்கிறார். இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் தளபதி அவர்கள்தான் சிஎம் என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார் என்றால் அதுக்கு அவருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு. அதாவது அவருக்கு இந்த அரசியலுக்கு வந்த பிறகு இவன் சினிமாக்காரன், இவன் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறான், இவன் அரசியலை பற்றி ஒன்றும் தெரியலை, அரசியல் அனுபவம் இல்லை, ஒரு கொள்கை இல்லை, இப்படி நிறைய வன்மங்களை தளபதி விஜய் அண்ணா மீது கொட்டினார்கள். இந்த டிவிகே கட்சி இந்த எலெக்ஷனில் 10 இடங்கள் கூடி வெல்ல முடியாதென்று நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தார்கள் இந்த சோசியல் மீடியாக்களில். ஆனால் தளபதிக்கு பார்த்திங்கன்றால் நிறைய மக்களின் சப்போர்ட், அதாவது மக்கள் சக்தியான ஒரு சக்திக்கு முன்னாடி எந்த ஒரு சக்தியும் முன்னிப்பது கஷ்டம். அதுக்கு உதாரணம் தளபதி அண்ணா மீது மக்கள் காட்டின இந்த அன்பு தான் இந்த வாக்குகளாக செலுத்தப்பட்டிருக்குது என்று நான் சொல்லுவேன். அவர் சிஎம் ஆனதுக்கு பிறகு அவர் என்னென்ன செய்வார் என்று ஏற்கனவே அவருடைய கூட்டங்கள்லையும் சரி மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டு வரார். உண்மையான விஷயங்களை கதைத்துட்டு வரார். இதுக்கு அரசியல் அனுபவம் இருக்கணும் இல்லை, கொள்கைகள் இருக்கணும் இல்லை, நல்ல ஒரு செயல் மட்டும் இருந்தால் காணும். மக்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன விஷயங்கள் தேவையோ அத்தனை விஷயங்களும் தளபதி விஜய் அண்ணாவிடம் இருக்குது. அவர் செய்வார், கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார். இந்த நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்திங்கன்றால் இந்த கஞ்சா போதைப்பொருள் இது கூடுதலாக இருக்குது. அதுக்கு அவர் எதிராக நடவடிக்கைகள் எடுத்து அதை எல்லாத்தையும் இல்லாது ஒழித்திடுவார் என்ற நம்பிக்கை அந்த நாட்டு மக்களுக்கு இருக்குது. அதே போல் எனக்கும் இருக்குது. மற்றது விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு நல்லது நடக்கும், கஷ்டப்படுற ஏழைகளுக்கு நல்லது நடக்கும், அன்றாடம் கூலி தொழில் செய்யும் வேலைகளுக்கு நல்லது நடக்க போது, வீடுகளற்று குடிசைகள் இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு நல்லது நடக்க போது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு, தளபதி விஜய் அண்ணா அவர்கள் அந்த முதலமைச்சர் என்னும் பதவியில் ஏற்கும் போது கண்டிப்பாக அவற்றுக்கெல்லாம் விடை கிடைக்கும். தளபதி அண்ணா எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்தால் அதை என்னாலும் தவறினது கிடையாது. எப்போதும் அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறார். அது சினிமாவிலும் சரி, நியத்திலும் சரி. சினிமாவில் அவர் நிறைய பேரை வாழ வச்சிருக்கிறார். அதே மாதிரி இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். தனக்கு நல்லது செய்த தன்னை இதுவரை காலம், அதாவது 30 வருடமாக தன்னை தாங்கி பிடித்த இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் என்றால் அவர் அரசியலுக்கு வந்தார். இந்த அரசியல் மூலம் அவர் புகழை தேடவோ பணத்தை தேடவோ வரவில்லை. ஏனென்றால் அவர் எத்தனையோ கோடிக்கணக்கான பிஸ்னஸை விட்டுட்டு தான் இந்த அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று வந்திருக்கிறார். அதை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்றிருக்கணும். அவருக்கு நல்லதொரு ஆதரவை கொடுத்திருக்கணும். இந்த எலெக்ஷனில் நிறைய பேச்சுக்கள் எல்லாம் இத்தோடு இல்லாமல் போயிடும். கிண்டலும் கேலியுமாக சோசியல் மீடியாக்களில் இருந்து கதைத்துக்கிட்டு இருந்த சோசியல் மீடியா அந்த யூடியூப் சேனல் வைத்திருக்கும் சோசியல் மீடியாக்காரர்கள் இல்லாமல் போயினும், எந்த இடம் என்னத்தை பேசுவதுன்னு தெரியாமல் போயினும் நிறைய பேரை அவர் இந்த சோசியல் மீடியாவில் வளர்த்து கொண்டு வரார். அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். தளபதி அண்ணான்ற வீடியோக்களை போட்டு தளபதி அண்ணா பற்றி கதைத்து
தங்களோட வருமானங்களை சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். இதை உண்மையான விஷயம். இதை எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நிறைய பேருக்கு தளபதி அண்ணா நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ நம்ம நாட்டில் கூடி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. தளபதி அண்ணா முதலமைச்சர் ஆனது நிறைய பேருக்கு நெருக்கடியாக இருக்குது. ஏனென்றால் தாங்கள் ஒரு நபரை எதிர்பார்த்திருப்பினோம், தங்களுக்கு பிடித்த நபரை எதிர்பார்த்திருப்பினோம், அந்த நபர் விரலை அது அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கும், மன கஷ்டத்தை கொடுத்திருக்கும். அது தாங்க முடியாமல் நிறைய பேர் டிக்டாக் வழியே அவர் மீது அவதூறுகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் என்ன செய்ய போயினோம்னு தெரியல. அந்த அவதூறு பரப்பினவர்கள் எல்லாம் என்ன செய்ய போனோம்னு தெரியல. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அந்த ஆதரவு கொடுத்த நபரும் ஒரு தமிழர் தான். இப்போது இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்கும் எங்கள் தளபதி அண்ணாவுடைய ஒரு தமிழன் தான். அப்போ 2 பேரும் தமிழனாக இருக்கும்போது இந்த பிரிவினை கொண்டு வாரீங்களன்னு தெரியலை. அவர் எங்களோட நாட்டில் இருக்கிற பிரச்சனையை கதைச்சிருக்கிறார். அது ஒரு விரவைக்கத்தக்க விஷயம். நீங்கள் சப்போர்ட் கொடுத்த அந்த நபர், நான் அவர்கிட்ட பேரே சொல்கிறேன், சீமான் அண்ணா அவர்கள். அவர் எங்களோட நாட்டுக்கு, எங்களோட மக்கள் அந்த போராட்டத்தில் இடம்பெற்ற பிரச்சனையில் காய்ச்சிருக்கிறார். நல்ல விஷயம், அது விரவைக்கத்தக்க விஷயம். ஆனால் இந்திய நாட்டென்ற தமிழ்நாட்டென்ற அரசியலுக்கு அது உகந்ததாண்டு கேட்டால் கிடையாது. ஏனென்றால் நிச்சயமாக இந்திய நாட்டில், அதாவது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தான் கதைக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயங்களை தான் கதைக்கணும். இதை விட்டுட்டு இன்னொரு நாட்டின் பிரச்சனையை எடுத்து கதைக்கும் போது அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள், அதை ஒரு ஊன்றுகோலாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது உகந்ததாக அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை தான் பார்த்து கொள்வார்கள். அந்த வகையில் தான் அவருக்கு இவ்வளவு காலமும் அவர் கதைத்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு அங்கு பெருசாக ஈடுபடவில்லை. காரூரிலையும் தளபதி விஜய் அண்ணா அவர்கள்லாம் முன்னிலையில் இருக்கிறார். பார்க்க போனால் இந்த பெரம்பூர், திருச்சியில் தளபதி அண்ணா போட்டியிட்டு இருப்பார். 2 தளபதி அண்ணா போட்டியிட்ட 2 தொகுதியிலேயும் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார். அங்கு இதுவரை காலமும் அந்த இடத்துல போட் கேட்ட அவர்களை விட தளபதி அண்ணா பெரிய ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை கைப்பற்றி முன்னணியில் இருக்கிறார் என்றது கூடிய தகவல். போட்டியிட்ட எல்லா தொகுதியிலேயும் தளபதி அண்ணாவின் டிவிக்கே விசில் சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் விசில் சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவற்றை பழமை வாய்ந்த அனுபவமித்த இந்த அரசியல்வாதிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தளபதி என்ன ஒரு இடத்துல நிப்பாட்டிய அவர்கள் தொண்டர்களுக்கு நிறைய சப்போர்ட் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். காரணம், இந்த தளபதி என்ற வார்த்தைக்கும் தளபதி என்ற முகத்துக்காகத்தான் இவ்வளவு வெற்றி அவர்களுடைய தொண்டர்களுக்கும் கிடைத்திருக்குது. இது ஒரு பெரிய வெற்றி. என இப்படி இதுவரை காலமும் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்திருக்குது. இப்படியான ஒரு வெற்றியை, இப்படியான அதிர்ச்சிகரமான வெற்றியை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் களம் கண்டிருக்காது. அந்த அளவுக்கு இந்த தளபதி என்ற வெற்றி அமைஞ்சிருக்குது. அவர் கிட்டத்தட்ட 38% வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த தனித்து நின்று, அதாவது எல்லா கட்சிகளும் கூட்டணி அது இது என்று இருக்கும்போது தனித்து நின்று ஒரு தூய சக்தியாக நின்று இருக்கிற தீய சக்தி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போகிறார் என்றால் தளபதி என்ற தன்னம்பிக்கை, அவற்றை விடாமுயற்சி, எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தளபதி அண்ணா, நீங்கள் ஓகே அரசியலுக்கு வந்துட்டீங்கள், வந்தது மட்டும் முக்கியமில்லை, இனித்தான் உங்களோட செயல், இந்த செயல் மூலம்தான் இந்த 5 வருஷம் முடிந்து அடுத்து வருகிற 5 வருஷத்துக்கு நீங்கள் அந்த மக்களுக்கு வேணுமா இல்லையான்றது மக்கள் முடிவெடுப்பார்கள். நீங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதில் எந்த குறையும் வைக்க மாட்டீங்க என்று நான் நம்புகிறேன், அந்த மக்களும் நம்புகிறார்கள்.
பார்ப்போம் உங்களோட ஆட்சி எப்படி அமையுது, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி அமைதுண்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். வாழ்த்துக்கள் தளபதி விஜயன் அவர்கள். மீண்டும் ஒரு காணொலி மூலம் உறவுகள் எல்லோரையும் சந்திக்கலாம். இதுதான் இந்த காணொலியாக இருந்தது. மறுபடியுமாக உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்லும் நான் அச்சுதன். நன்றி, வணக்கம், பாய்.